இயேசு எப்பொழுதுமே தந்தை கடவுளோடு ஒன்றித்திருந்த நிலையிலிருந்து மக்களுக்கு போதிக்க வருகிறார். எப்போதும் அவரில் நாம் காணுகின்ற பெரிய உண்மை. அதனால் அந்த தந்தை கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் எப்பொழுதுமே நமக்கு வெளிப்படுத்த அவரால் முடிந்தது. இப்பொழுதும் நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற பாடம் அதிலிருந்து பிறக்கிறது. அப்படி போதகத்தில் இருக்கும் பொழுது பரிசேயர்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை ஒருவரை கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தி, மோசே சட்டப்படி இவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரை சோதிக்க இப்படி கேட்டார்கள். சோதனை என்ன? இயேசு மக்கள் மத்தியிலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார். இவர் கல்லால் அடித்து கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரை குற்றப்படுத்த முடியும், மோசே சட்டப்படி குற்றப்படுத்த முடியும். கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், சட்டப்படி நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டால் இவர் இரக்கமற்றவர், இவர் மனித மாண்புக்கு எதிரானவர் என்றெல்லாம் சொல்லிவிட முடியும். எப்படியாவது அவரை குற்றப்படுத்த வேண்டும். அவர்கள் நோக்கத்தோடு வந்தார்கள். இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியட்டும். ஓடிப்போனார்கள். நாம் அனைவருமே பாவிகள், பெரும் பாவிகள். ஆண்டவருடைய பரிசுத்த தன்மை முன்னால் நாம் பாவிகளே. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த புனித தவக்காலம். அது மட்டுமல்ல, இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒருவர் தான் இருக்கிறார். அவர் இயேசு மட்டுமே. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமும் அதை தீர்மானித்து அதன்படி நடக்க வேண்டிய காலமும் இதுவே, இந்த புனித காலமே, தவக்காலமே.